ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேமோட பேர் ஆர்க் சர்வைவல் அல்டிமேட் எடிஷன். இந்த கேம் நான் ஆல்ரெடி விளையாண்டுருக்கேன், ஆனால் இது புது வருஷன் விட்ருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க காய்ஸ், கேம்குள்ளே போகலாம். இது ஆல்ரெடி நான் உள்ளே போயிட்டேன். நான் உங்களுக்காக இன்னொரு வாட்டி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஓகே, ஈஸியே கொடுப்போம். ரீசெட் ஓகே, அக்செப்ட். இப்போது ப்ளே கொடுப்போம். ஸ்டார்ட். உங்களில் யாராவது இந்த கேம் தெரிஞ்சிருக்கு ப்ரோ, எனக்கு தெரியும், நான் இந்த கேம் விளையாண்டுருக்கேன் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. வாங்க இப்போ கேமுக்குள்ளே போகலாம். ப்ரீசெட்டுன்னு சொன்னாங்க. ஓகே, ஒன்றும் இல்லை கைஸ், இன்னைக்கு கொஞ்சம் செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது செட்டிங்ஸ் தேவைப்பட்டால் என்ன மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம கிராஃபிக்ஸ்க்கு போகலாம். கிராஃபிக்ஸில் காமா கரெக்ஷன் இப்படி கொடுப்போம் லைட்டாக. ஓகே, லைட் ப்ளூம் அதெல்லாம் ஓகே. இந்த கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஷேடோஸ் இது கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிறது நல்லதுன்னு தருவது. அப்புறம் ரெசல்யூஷன் எப்படி உங்களுக்கு ஃபுல்லாக வேணுமா கம்மியாக? ஃபுல்லாகவே இருக்கட்டும். இன்டர்ஃபேஸ் லெஃப்ட் ரைட் சென்சிட்டிவிட்டி ஷூட் பட்டன் ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இப்போது எக்ஸிட் டு மெனு கொடுக்கலாம். இப்போது சிங்கிள் பிளேயர் கொடுத்துட்டு நான் இருக்கிற செட்டிங்ஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு உள்ள கொஞ்சம் லெவலப் ஏறனாலும் ஸ்பீடாக போகணுன்னா அதுக்கு இந்த செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். அந்த செட்டிங்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல பார்க்கலாம், ஒரு நிமிஷம். பிளேயர் ஸ்டாமினா ட்ரெயின் ஓகே. ஃப்ளையர் ஸ்பீட் லெவலிங் இது கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட ஃப்ளையர் டைனோஸுக்கு நம்மளால் அந்த என்ன ஸ்பீடு அதை வந்துட்டு நம்மளால் லெவல் பண்ண முடியும். அதை நீங்கள் கொடுக்கலைன்னா அப்புறம் லெவல் பண்ண முடியாது. இப்போ நம்ம பிளேயர் ஸ்டாமினா ட்ரெயின் வந்துட்டு ஃபுல்லில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இங்கே போட்டுட்டு இதை மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ஒரு 100.3ன்னு வச்சுக்கோங்க. டன் ஓகே கொடுத்துட்டு இப்போ கேம்குள்ளே போகலாம். ப்ளே. இப்போ கேம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டாமினா குறையுதா இல்லையான்னு இதில் நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போது. அப்புறம் கமான் காய்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன வாட்டர் கேட்குறாங்களா? இதுக்கும் நான் செட்டிங்ஸ் மாற்றணும்னு நினைக்கிறேன் பாய்ஸ். ஓ மை காட். திரும்ப இது செட்டிங்ஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் வாட்டர் ட்ரெயின் இருக்கா பிளேயர், இதை ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ரெயினே ஆகாது. சேஞ்ச் பண்ணிப்போம். 100 டன். இப்போ ப்ளே கொடுப்போம். ஒரு வாட்டி தண்ணி குடிச்சா ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தண்ணி கேட்குது. இப்போ ஒரு வாட்டி தண்ணி குடிச்சு பார்ப்போம். என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகிறான்? ஸ்டாமினா இல்லையோ? தண்ணியில் குதிச்சுருவோமா? சேரா குதிச்சுட்டேன். இல்லை, தண்ணி குடிச்சிட்டானா வாட்டர் ஃபுல். ஐயோ, சரி செத்துருவோம். நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். முதல்ல நம்ம லெவலை பேர்த்துட்டு தான் கேமை ஒழுங்காக விளையாட முடியும். ரெட் ஆப்ளிக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல ரெட் ஆப்ளிக்ஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டு இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்து பார்ப்போம். ரெட் ஆப்ளிக்ஸ் இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு நிறையா இது இருக்குது. ரீஸ்பான் எது கொடுக்கணும்? ரீஸ்பானா கிரியேட்டான்னு தெரியலையே. கிரியேட்டுன்னு கொடுத்தா ஃபஸ்ட்லேருந்து வந்துடுமோ? சரி, ரீஸ்பான் கொடுப்போம்.
வந்துட்டோங்க ஐஸ் ரெட் லோப்ளிக்ஸ். இப்போது கிராஃபிக்ஸ் உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் சொல்லுங்கள், மாற்றிடலாம். நம்ம திரும்ப தண்ணி கேட்குறான் இவன். என்னங்க ஐஸ் இவன்? புரிஞ்சு போச்சு. இருங்க, நான் ஃபுல்லில் வச்சனால இவனுக்கு சீக்கிரம் கம்மியாயிருதோ. நான் ஆக்சுவலாக தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இது பண்ணிடலாம். என்னடா இவன் போர் அடிக்கிறான்னு பார்க்காதீங்க. இது ஃபஸ்ட்டு வீடியோனால அப்படி தான் இருக்கும். போக போக நான் சீக்கிரம் கொண்டு போயிடுறேன். இப்போது பிளேயர் வாட்டர் ட்ரெயின் இது ஃபுல் 0ல் வைக்கிறோம். கேன்சல். ஃபுட் ட்ரெயினும் 0ல். ஸ்டாமினா ட்ரெயின் இதுவும் 0ல். ஓகே, இப்போது ப்ளே பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. வரும்போது இதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்திருக்கணும். சரி கைஸ், அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம். அப்புறம் இதில் என்ன டைனோ டேம் பண்ணணுன்னு நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும். நான் கேமில் டேம் பண்ணுவேன், அது இல்லாமல் நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும். பாருங்கள் கைஸ், நான் மாற்றின செட்டிங்ஸ் ஸ்டாமினா குறையவே இல்லை. இந்த செட்டிங்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். இப்போ இது என்ன ரெட் ஆப்ளிஸ்க்கா? நம்ம அப்படியே அந்த சைடு தள்ளி போகணும். இன்னும் கொஞ்சம் போனோன்னா நம்மளுக்கு அது பேர் என்ன, அந்த இது பேர் அது எக்ஸ்ப்ளோரர் நோட். நான் மறந்துட்டேன். எக்ஸ்ப்ளோரர் நோட் கிடச்சிடும். அது என்ன ராப்டரா கைஸ்? ராப்டர்கிட்ட இருந்து தப்பிச்சே ஆகணும் நம்ம. இவன் வேறு சீக்கிரம் ஸ்விம் பண்ண மாட்டேங்கிறான். அந்த இடத்துக்கு போனே நம்ம எக்ஸ்ப்ளோரர் நோட் எழுதி பண்ணி கொஞ்சம் இது பண்ணணும். எக்ஸ்பி ஏற்றணும், ஸ்பீடு ஏற்றணும், டெவலப் பண்ணணும் நல்லா. நீங்கள் கேட்கலாம், எல்லோரும் ஃபஸ்ட்டு லைட்டாக லெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் கேமை விளையாடுவாங்க, நீ மட்டும் ஏன்டா எப்படி பண்ணுறேன்னு. எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணால் தான் கைஸ் நம்மளால் ஒழுங்காக விளையாட முடியும். அது என்னோட ஒரு வகையான என் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான் தோணும். வாங்க, நான் அந்த இடத்துக்கு இது பண்ணிடுறேன். இதுதான் அந்த இடம்னு நினைக்கிறேன். இங்கேயா? எஸ், இதுதான் நினைக்கிறேன். இந்த இடத்துலையா இல்லை அங்கேயான்னு தெரில கைஸ். இங்கேயா இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை நான் இடம் மாற்றி வந்துட்டேன் நானும் தெரில. சப்போஸ் மாற்றிட்டேன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கா? ஸோ கைஸ், நான் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியான்னு தெரில. ஐயோ, இருங்க, நான் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு பார்க்குறேன். ஹே கைஸ், நான் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்துட்டேன். இப்போ நம்ம அங்கே ஸ்பான் ஆகணும். அதுக்கு முதல்ல நம்ம சாகணும். இது ஒரு ராப்டர் இருக்கான், இவன் கையில் சுற்ற வேண்டியது தான். ராப்டர் பையா, நம்மளை கொல்லுவியா? கொல்றானே டே ராப்டர். எனக்கு டைம் இல்லை ராப்டர். என்னையும் கொல்லுடா ராப்டர் பேலே. கொல்லு. தேங்க்ஸ் யூ. ஆல்ஃபாவா? உன்னை எல்லாம் ஒரு நாள் டேம் பண்ண வேண்டாம், அப்போ தெரியும். வெஸ்ட் ஜோன் 2ல் தான் நம்ம இதுக்கு ஸ்பான் பண்ணணும். நான் வேறு எங்கேயும் ஸ்பான் பண்ணிட்டேன். இப்போ ரீஸ்பான் கொடுக்கலாம். ஓகே, வந்தாச்சுன்னு. இது எங்கே ஸ்பான் ஆயிருக்கு? நான் இடத்த ஸ்பாட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணுங்க, நான் அங்கே போயிட்டு இது பண்ணுறேன், சொல்கிறேன் அவங்கள்ட்ட. வெஸ்ட் ஜோனில் ஸ்பான் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த 2 கல் தெரியுதா? இந்த கல்லுக்கிட்ட நான் போகிற இடத்துக்கு அப்படியே போங்க. அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் வந்து நான் அப்படியே கரெக்டாக இந்த 2 கல் இருக்கிற மாதிரி ஸ்பான் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட்டு தெரியுதா? உங்களுக்கு என்னோட இந்த கிராஃபிக்ஸ் பிடிக்கலன்னா சொல்லுங்கள், மாற்றிடலாம். இதோ இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் கிடச்சிருச்சு. இதை முதல்ல எடுத்துருவோம். எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்குன்னு தெரியலையே. 2 தானா? மொமெண்ட்ஸ் இதுக்கு போட்டேன்.
அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் மேலே போகணும்னு நினைக்கிறேன். இல்லை அங்கே ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் நான் பார்த்துருக்கேன். சரி, இதை போயிட்டு முடிச்சுட்டு வந்துடும். இங்கே ஒரு ரவுண்டு அங்கே போய் முடிச்சுட்டு வந்துடும். இதான் வேறு பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் போகிற இடத்துக்கு அப்படியே போங்க. இந்த கீழே மட்டும் இறங்கிறாதீங்க. அப்படியே என்னைய ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு ஓகே அப்படியே இங்கே கீழே பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த தூரத்தில் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோரர் நோட் கிடைக்கும். இங்கே இருக்கா? ஜஸ்ட்டு மிஸ் விழுந்திருப்பேன் நான். விழுகாமல் செஞ்சிடாதீங்க காய்ஸ். இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் இல்லை. இங்கே என்ன கண்ணுக்கு தெரியல. இங்கே இருக்குது. அப்படியே இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோரர் நோட்டு தெரியும். அப்படியே மெதுவாக இறங்கிடுங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ப்ளோர் நோட்டை எடுத்துருவோம். போடு 7 லெவலில் அப்புறம் வெயிட் நம்மளுக்கு போட்டு போட்டாச்சு. இப்போ எவ்வளோ? அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஊசி போட்டுருங்க. செத்துறாதரா சரி. இங்கே தானா? எங்கே சத்தமோ அங்கேயே போய் இது பண்ணுவோம். வேற வழி ரீஸ்பான். ஓகே, திரும்ப எங்கே ஸ்பான் பண்ணிட்டுருக்காங்க? திரும்ப ரொம்ப தூரம். ஓகே, பக்கத்தில் தான் இருக்கும் கைஸ். நம்ம டக்குன்னு போயிடலாம் அந்த இடத்துக்கு. முதல்ல இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்குது. இது எடுத்துகிட்டு போவோமா? இங்கே எங்கே இருக்குன்னு வர தெரில எனக்கு. முதல்ல எங்கே இருக்குன்னு தேடணும். இங்கே தான் இருக்கணும். கிடைக்கலையே. டிலோஃபோசாரஸ். நான் கூட ராப்டர் வந்துருக்கும்னு நினச்சேன். சரி வாங்க, அந்த இடத்துக்கு போய் நம்ம இருக்கிறத எடுத்துகிட்டு வரோம். இது அப்புறமா தேடிக்கலாம். நம்ம இப்படி சுற்றியே போய்க்கலாம். ஏன்னா இப்படி போகிறது ரொம்ப பெரிய சுற்று. இந்த வழியாக போகிறது நம்ம இப்படி மேலே ஏறிக்கலாம். நான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் இப்போ போகிற இடத்துக்கே வாங்க பின்னாடியே. இது என்னதுப்பா? பூச்சி வேறு. நம்ம உசுரை எடுக்கிறதுக்குனே வருவாங்க போல இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு. இதோ இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் தெரியுதா? மெதுவாக கீழே அப்படி சரிஞ்சுக்கிட்டே இறங்க. அச்சு பூச்சி செத்துட்டேன். ஐயோ, நான் ஸ்டார்டிங்கில் ஹெல்த்துக்கு நிறைய லெவலில் போட்டிருக்கணும் காய்ஸ். தப்பு பண்ணிட்டேன். சும்மா இருங்க, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டேன் காய்ஸ். இப்போ கீழே குதிக்கிறதுக்குள்ள நல்லது. சுகிலு டே. ஸோ இருங்க காய்ஸ், வந்துட்டேன் காய்ஸ். எஸ், இப்போயாவது நம்ம கரெக்டாக போவோமே. சாரி கைஸ், என்னால் இப்போ மேப் எடுக்க முடியாது. ஏன்னா மேப் எடுத்துகிட்டு இந்த புது வெர்ஷன் கற்றுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். இந்த பழைய வெர்ஷன் ப்ளே பண்ணி எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால தான் நான் அப்படி போகிற இடத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். எவ்வளோ டெவலப் வந்துருக்கு? 1 தான் கைஸ். இப்போது ஹெல்த்தே போடுறேன். இப்போ டக்குன்னு அப்படியே ஒட்டிக்கிட்டே இந்த ராக்கை ஒட்டிக்கிட்டே மேலே போங்க. ராக்கை விட்டு தள்ளி போனீங்கன்னா அப்புறம் நீங்கள் போகிற லொக்கேஷன் மாறி போயிடும். ராக் கிட்ட வந்தாச்சா? இப்போ நான் போகிற இடத்துக்கு. ஐயோ, என்ன காய்ஸ், இங்கே இவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருக்காங்க.
specific role on the island. Too Oh slow my to be god. efficient local transport and இவ too வேற weak to சும்மா defend கடுப்பு local கிளப்பிட்டு borders. இருக்கா. The tribe's சரி Ayana நம்ம now சுற்றியே even tend வந்துட்டோம். to employ it as a mass அந்த carrier. இடத்துக்கு போனால் காரணம் Council இருக்கா. Cutlass is primarily used by these masters of the skies to safely carry vast quantities of supplies, எங்கவன் creatures, and human இந்த cargo from பாறை one தெரியுதா base உங்களுக்கு? to another இந்த without பாறை தான் tiring. நம்மளோட லெவல் அப் பாயிண்ட். இது வழியாக தான் நம்ம ஏறி ஆகணும். முதல்ல அதுக்கு நம்ம இந்த பாறை மேலே ஏறணும். வாங்க, இப்படி தான் ஏறணும் போல். இதில் ஏற முடியல. ஓகே, இப்போ இப்படி ஏறி பார்க்கலாமா? இங்கே ஏற முடியுமா? இங்கே முடியல. இங்கே அப்படியே இது மேலே ஏற முடியுமா? முடியல கைஸ். இப்படி தான் ஏறி ஆகணும் நம்ம. வாங்க. இங்கே இருந்து நம்ம மேலே போகணும். என்ன மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டேன் கைஸ். கிளிச்சில் மாட்டிக்கிட்டேன். என்னை என்ன பண்ணுறதுனே தெரியல நான். ஸோ இதுலேருந்து எப்படி தப்பிப்பேன்? ஜம்ப் வர பண்ண முடியல. இருங்க. ஷோபா, எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டேன் கைஸ். இதுலேருந்து வெளியே வரதுக்குள்ளே என் உசுரே போயிடுச்சு. நான் ஆக்சுவலாக இந்த கல்லேருந்து இந்த கல் குதிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் மேலே போக முடியும் கைஸ். இருங்க, அந்த கிளிச்சிலேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே வாங்க குதிச்சிரு. ஸோ மேலே ஏறு தம்பி. மேலே ஏறிடுறா. திரும்ப குதிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ளீஸ்டா குதிச்சிட்றா. கிழிஞ்சது இப்போ. இப்படி ஏற முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இருங்க, இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க, இதில் தானே குதிச்சா. இதிலிருந்து இங்கே குதிக்கிறான். குதிச்சு அப்படியே இங்கே நிற்கணும். எஸ், மேலே. இருங்க கைஸ், நான் மேலே ஏறிட்டு பார்க்குறேன். ஸோ கைஸ், எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டோம். இப்போ அப்படியே இந்த சைடு போகலாம். அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோரர் நோட் கிடைக்கும். ஆர்க்குக்காரனுங்க நம்மளுக்காகவே இப்படி ராக்கை செங்குத்தாக கட்டி வச்சுருக்கானுங்க. எப்படி தான் மேலே ஏறுறதுனே தெரில. சுபா, அப்படியே கீழே விழுங்காமல் கழுங்க. இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோரர் நோட் வந்துச்சு பாருங்கள். இதுதான் வேணும். இது கிளாஸ் கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று தான் வந்துருக்கும். ஹெல்த்துக்கு போட்டுக்கிறேன். இருங்க, வந்துடுறேன். ஸோ வாங்க கைஸ், இங்கேருந்து முதல்ல அப்படியே மெதுவாக கீழே இறங்கிடலாம். நான் போகிற அதே இடத்துக்கு நீங்களும் வாங்க. கீழே ஒன்று தான் செத்துருவானா? செத்துறாத. பாதி ஹெல்த்து போச்சு. இப்போ அந்த இடத்துல தான் அப்படியே மெதுவாக. ஹெல்த்து வேறு. இந்த 2 மரம் தெரியுதா கைஸ்? இப்படி பார்த்தீங்கன்னா 2 மரம் தெரியும். இதுக்கு நடுவில் நீங்கள் போகணும். எலும்பு உறைஞ்சிருச்சு. இவ வேற கருமம் பின்னாடி கத்திக்கிட்டே இருக்கா. கூட்டாராற்று ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கா. ஏன் இதை பற்றி நம்மளுக்கெல்லாம் தெரியாதா என்ன? அப்படியே இந்த 2 அது என்ன தென்னை மரம் இருக்குல்ல, அப்படியே மேலே போனீங்கன்னா அங்கே ஒரு இது இருக்கும்.
Those who எக்ஸ்ப்ளோர் ride நோட். Utah Raptor claim they are difficult to நான் tame, போகிற but அதே they're மாதிரி அதே fiercely பாதையில் loyal. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் As அது a கிடைக்கும். carnivore, once tamed, they அப்படியே require மெதுவாக steady வந்தீங்கன்னா stream இதோ of இங்கே living இருக்கு to பாருங்க. sustain. இங்கே கிடச்சிருச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது நம்மள்ட்ட? 5 கொடுத்துருக்கானா? போதும். இப்போ அப்படியே இதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே இன்னொன்று இருக்கும். இந்த இதெல்லாம் வளைஞ்சிருக்குல்ல, அப்படியே அப்படியே போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் இன்னொன்று கிடைக்கும். இருங்க, இருக்கான்னு பார்க்கலாம். நமக்கு கிடைச்சதா இருக்கா? எங்க என் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா என்ன? இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். இதான் இங்கே இருக்கு. கிடச்சிருச்சு. இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இருங்க கைஸ், இப்போ கொஞ்சம் ஹீல் ஆகட்டும். நம்ம அப்படியே வெளியே போயிடலாம். எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போயிடலாம். யாரும் நம்மளை அடிக்கிறாங்க போல. டக்குன்னு ஓடிடுவோம். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா நீ இன்னும் சாப்பிடலை, எதுவுமே பண்ணல, உனக்கு பசிக்காதா, இதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சிட்டேன் செட்டிங்ஸ் மாற்றி வச்சுருக்கேன்னு. அதனால தான் எனக்கு பசிக்காது, தண்ணி கேட்காது. உங்களுக்கு வேணால் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே வந்தாச்சா? இப்போ உங்களுக்கு முன்னாடி ரெட் ஆப்லிஸ்க் இருக்கா, இந்த பெருசாக, இது அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க நான் போகிற இடத்துக்கு. இது உங்கள் கண்ணு முன்னாடியே மட்டும்தான் இருக்கணும், வேறு எங்கேயும் தப்பக்கூடாது. தவறிடுச்சுன்னா அப்புறம் லொக்கேஷன் மாறினாலும் மாறிடும். உங்கள் கண்ணு முன்னாடியே வச்சுட்டு போங்க. அப்படியே இந்த மலை மேலே ஏறினீங்கன்னா அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோரர் நோட் இருக்கும். இந்த மலையா? இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இதை எடுத்துட்டா இப்போ என்ன வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சைடு திரும்பி இந்த மரம் தெரியுதா? இந்த மரத்துக்கு ரைட் சைடு நான் போகிற மாதிரியே கொஞ்சம் மெதுவாக கீழே வந்தீங்கன்னா அச்சுச்சோ குதிச்சிட்டான், போச்சு. இப்போ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே இன்னொரு எக்ஸ்ப்ளோரர் நோட் இருக்கும். இதோ என் கண்ணு மாதிரி தெரியுதா? நான் வர்ற மாதிரி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கிடச்சிருச்சா? இப்போ கவலை பற்றிக்கலாம். ஐயோ, அப்படியே கொஞ்சம் இப்படி போய் நம்ம இங்கே நின்றுக்கலாம். அந்த ராப்டர் வந்து நம்மளை பிடிச்சாலும் பிடிச்சிரும். இங்கே ஒளிஞ்சு வெயிட் பண்ணுவோம். அப்புறம் உங்களை அடுத்த எக்ஸ்ப்ளோர் நோட்டுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, நம்ம மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இப்போ என் மொபைலில் நெட் ப்ராப்ளம் இருக்குது, அது சரி பண்ணணும். மீதி நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ பாய் கைஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.